வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாளத்துல 2013ல வெளியான ரெட் ஒயின் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப பரபரப்பா கொண்டு போயிருப்பாங்க. யார் இந்த கொலையை பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி பல கேள்வி எல்லாம் வர வைப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே அனுப்னு ஒருத்தரை காட்டுறாங்க. அவருக்கும் அவரோட ஒய்ஃப்க்கும் ஆர்குமெண்ட் மாதிரி போயிட்டு இருக்கு. இவரும் ஒய்ஃப் மேல பயங்கரமா கோவப்படுறாரு. இவங்க மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் கேமரா கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி வருது. இவங்க ரெண்டு பேருமே நாடகம் தான் நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. எல்லாருமே இதை என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. போக போக சண்டை சமாதானமா மாற ஆரம்பிக்குது. அவங்க ரெண்டு பேருமே க்ளோஸ் எல்லாம் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருமே கட்டி பிடிக்கிறாங்க. இதோட இந்த டிராமாவும் முடியுது. இப்ப அனுப்ப வீட்டுக்கு போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காரு. இந்த டிராமாவை பார்க்கறதுக்காக இவரோட ஃப்ரெண்டு நவாஸும் வந்திருப்பாரு. சூப்பரா பண்ணன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி நடிச்ச அந்த ஆக்டர்ஸ் கிட்டயும் நல்லா பண்ணீங்கன்னு சொல்லிட்டாரு. இப்படி பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா இந்த இடத்துக்கு டைரக்டர் வராரு. இப்ப டைரக்டர் கிட்ட அனுப்ப நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அனுப்போட சொந்த ஊர் இது கிடையாது. டிராமாக்காக நடுவுல இந்த ஊருக்கு ஒருவர் போல. இப்ப ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டே ஒரு சிடி கடைக்கு வந்துடுறாரு. இவங்க எல்லாம் பார்த்து ஒரு சீடியை முடிவு பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பாருக்கு போலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி ரெண்டு பேருமே பாருக்கு வந்துடுறாங்க. இந்த இடத்துல ஜாலியா பேசிக்கிட்டே சரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த டிராமாவோட டைரக்டர் இந்த இடத்துல சரக்கு அடிக்கிறதுக்காக வராரு. இவர் கண்ணில் பட வேணாம் அப்படின்ற மாதிரி அனுப்பி யோசிக்கிறாரு. கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டை கூப்பிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அனுப்ப பொறுத்த வரைக்கும் இங்க இருக்க ஒரு ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்காரு. அங்க டிராப் பண்றதுக்காக தான் நவாஸ் வந்திருக்காரு. அனுப் அடிக்கடி இந்த ஹோட்டல்ல ஸ்டே பண்ணுவார் போல. அதனால அங்க இருக்க மேனேஜர்லாம் இவர்கிட்ட நார்மலா பேசுறாரு. இப்ப அனுப்பா அவரோட ரூம்க்கு வந்து லேப்டாப்ல யார் கூடயோ சாட் பண்றாரு. சோஷியல் மீடியால காம்ரேட் அப்படின்ற ஒரு அக்கவுண்ட் கூட தான் இவர் சாட் பண்ணிட்டு இருக்காரு. நான் சொன்ன விஷயம் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. கவலைப்படாத, அந்த விஷயத்தை நான் முடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி தான் ரிப்ளை வருது. இவரும் நார்மலா கொஞ்ச நேரம் அவங்க கூட சாட் பண்ணிட்டு இருக்காரு. டிராமா நடந்தது பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி மறுநாள் காலையில் நமக்கு காட்டுறாங்க. அனுப்பு ரூம்லயே கொல்லப்பட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. நியூஸ் எல்லாம் ஒரு சின்ன பையன் காதுல வாங்கியிருக்க மாட்டான். அனுப்போட போட்டோவை காட்டுறதை மட்டும் பார்த்திருப்பான். சித்தி அனுப்போட போட்டோவை காட்டுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். இப்ப ஜாஸ்மின் ஒருத்தங்க வந்து இந்த விஷயத்தை பாக்குறாங்க. அதுக்குள்ள நியூஸ் தாண்டிடுது. எதுக்காக நியூஸ்ல எல்லாம் காட்டினாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அனுப்புக்கு கால் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. வேணாம் முதல்ல லட்சுமிக்கு கால் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு லட்சுமிக்கு கால் பண்ணிட்டாங்க. நியூஸ்ல அனுப்ப பத்தி சொல்றாங்க. ஏன் எதுக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் என்ன ஏதுன்னு பாக்குறேன் அப்படின்ற மாதிரி அந்த லட்சுமின்றவங்களும் சொல்றாங்க. இப்ப வேகமா நியூஸை வச்சு பாக்குறாங்க. இவங்க பார்க்கும்போது நியூஸ்ல அனுப்ப பத்தி எல்லாம் சொல்ல. அதனால இவங்க இருக்காங்கல்ல, ஹஸ்பண்ட வேகமா எழுப்புறாங்க. ஹஸ்பண்ட் தான் நவாஸா இருப்பாரு. அனுப்ப டிவில காட்டினாங்களாம். இப்பதான் ஜாஸ்மின் கால் பண்ணி சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னவா இருக்கும்ன்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் அனுப் நம்பர்ல இருந்து கால் வருது. ஆனா பேசுறது அனுப் கிடையாது, ஏசிபி தான் கால் பண்ணிருக்காரு. அனுப் இந்த ரூம்ல கொல்லப்பட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்கிற ஃப்ரெண்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. பாடி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துரும், வந்து பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசி முடிச்சுட்டு ஏசிபியும் காலை கட் பண்றாரு. பாடியை முதல்ல யாரு பார்த்ததுன்னு கேட்கிறாரு. ரூம் பாய் ஒருத்தன் இந்த இடத்துக்கு வரான். ஒரு பெரியவர் நைட்டு நேரம் தண்ணி கேட்டாரு. குடுக்கிறதுக்காக போகும்போது தான் இந்த விஷயத்தை பார்த்தேன். கதவு திறந்தே தான் இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். அப்படியான்ற மாதிரி இவரும் கேட்டு வச்சுக்கிறாரு. ஒரு கொலை நடந்திருக்குல்ல, அதனால நாயை வச்சு இவங்க தேடி எல்லாம் பாக்குறாங்க. ஆனா பிரோஜனமா இவங்களுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. அப்படியே கட் பண்ணி அனுப்போட சொந்த ஊரை நமக்கு காட்டுறாங்க. அனுப்பு ஒரு அரசியல் கட்சியில இருப்பாரு. அதனால கட்சியை சேர்ந்த எல்லாருக்குமே இந்த தகவல் பாஸ் ஆயிருது. இப்ப கட்சியை சேர்ந்த எல்லாருமே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு முடிவு பண்றாங்க. எல்லாருமே சேர்ந்த மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் ரமேஷ் அப்படின்ற ஒரு நபரை காட்டுறாங்க. இவரும் வேகமா வீட்டுக்கு வராரு. இவருக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. அவங்க பேரு தீப்தி அப்படின்றது. ஒய்ஃப் நிறை மாத கர்ப்பிணியா இருக்கிறது நமக்கு தெரிய வருது. ஹாஸ்பிட்டல்ல சீக்கிரமா சேரணும்னு சொன்னாங்க. நம்ம கிளம்பலாமான்னு கேக்குறாங்க. சரிமா நான் ரெடி ஆயிடுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் ரூம்குள்ள வராரு. ஆனா ரூம்குள்ள வந்தவர் ரொம்ப பதட்டமா இருக்காரு. ஏன் எதுக்குன்னு தெரியல. அப்பதான் இவருக்கு போன் கால் வருது. கொஞ்ச நாள் நீ இந்த ஊர்லயே இருக்காத, வேற எங்கேயாவது போயிடு அப்படின்ற மாதிரி யாரோ சொல்றாங்க. ஒய்ஃப் நிறை மாத கர்ப்பிணியா இருக்கா, விட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நான் சொல்றதை கேளு, கொஞ்ச நாள் இந்த ஊர்ல நீ இருக்கிறது நல்லது இல்ல அப்படின்ற மாதிரி அந்த நபர் சொல்லிட்டாரு. அதனால இவர் இருக்காரு பாத்தீங்களா, பேக்ல வேகமா துணிமணி எல்லாம் எடுத்து வைக்கிறாரு. எதுக்கு பேக்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு இவங்க கேக்குறாங்க. திடீர்னு ஒரு வேலை வந்துருச்சு, வேலை விஷயமா வெளியூருக்கு போகணும்னு சொல்லிட்டாரு. இந்த நேரத்துல போகணுமா அப்படின்ற மாதிரி ஒய்ஃபை கேக்குறாங்க. ப்ளீஸ்மா புரிஞ்சுக்கோ, குழந்தை பிறக்கிறதுக்குள்ள வந்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுக்கு விருப்பம் இல்ல, இருந்தாலும் சரின்ற மாதிரி ஹஸ்பண்ட் அனுப்பி வைக்கிறாங்க. ஏசிபி வர சொன்ன ஹாஸ்பிட்டலுக்கு நவாஸ் வந்துடுறாரு. இப்ப நவாஸ் கிட்ட தான் ஏசிபி விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. எப்படி உங்க ரெண்டு பேருக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. காலேஜ்ல நாங்க ஒன்னா தான் படிச்சோம், நாங்க ரெண்டு பேர் மட்டும் இல்ல, என்னோட ஒய்ஃபை எங்க கூட தான் படிச்சா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒய்ஃபும் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. நீங்க ஹோட்டல்ல டிராப் பண்ணும்போது யாராவது ஃபாலோ பண்ண மாதிரி இருந்ததா அப்படின்ற மாதிரி ஏசிபி கேக்குறாரு. அப்பெல்லாம் யாரோ ஃபாலோ பண்ண மாதிரி எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி நவாஸ் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப கட்சியை சேர்ந்தவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கல்ல, அவரோட பாடியை கொண்டு போறதுக்கான ப்ரொசீஜர்லாம் பரபரப்பா பார்த்துட்டு இருக்காங்க.
ஒரு வழியா ஹாஸ்பிட்டல்ல பேசி பாடியை கொண்டு போறதுக்கான வேலையை முடிச்சிடுறாங்க. இப்ப அங்க இருந்து வண்டியை பிடிச்சு கொண்டு போயிட்டு இருக்காங்க. அனுப்பு கட்சியை சேர்ந்த ஒரு பெரியவரும் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. போஸ்டர் அடிச்சவங்க அனுப்போட வயசு 34 அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. அது தப்புன்றது இவருக்கு தெரியும் போல. அதனால 33 அப்படின்ற மாதிரி சரியான வயசை போடுறது. இதெல்லாம் ஏசிபியும் கவனிக்கிறது. அப்படியே கட் பண்ணி ரமேஷ் நமக்கு காட்டுறாங்க. ரமேஷ் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு பிரிட்ஜ் கிட்ட வந்துடுறாரு. யாராவது பாக்குறாங்களான்னு சுத்தி முத்தி கவனிக்கிறாரு. அதுக்கப்புறம் கையில இருக்க ஒரு கத்தியை தூக்கி போடுறாரு. இப்பதான் அனுப்போட பிளாஷ்பேக் நமக்கு காட்டுறாங்க. அனுப்ப பொறுத்த வரைக்கும் அண்ணன் கூட சேர்ந்து தான் ஸ்டே பண்ணிட்டு இருப்பாரு. அனுப்பு ஒரு கட்சியில இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அந்த கட்சியில செக்ரட்டரி போஸ்ட்லயும் இருப்பாரு. இந்த ஊரை விட்டு கொஞ்சம் தள்ளி காட்டுவாசி இனத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு சின்ன சின்ன ஹெல்ப் தேவைப்படும் பாத்தீங்களா, அந்த ஹெல்ப் எல்லாம் இவர்கிட்ட தான் கேட்பாங்க. இவரும் அவங்களுக்கான ஹெல்ப் எல்லாம் பக்காவா முடிச்சு தருவாரு. அனுப்பு இந்த மாதிரி அரசியல்னு சுத்திட்டு இருக்கிறது அண்ணனுக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. இந்த அரசியல்லாம் வேணாம், நீ தான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கல, அதுக்கேத்த வேலைக்கு போ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா அனுப்பு பெருசா காதுலயே வாங்க மாட்டாரு. அனுப்பு கட்சியில ஜோஸ்னு ஒரு நபர் இருப்பாரு. அவர் தான் இவரை கூட்டு போறதுக்காக வந்திருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர் பைக்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு அக்காவை நிக்க வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த அக்காவோட ஹஸ்பண்ட் இந்த கட்சியை சேர்ந்தவரா தான் இருப்பாரு. அந்த அக்காக்கு இப்போ ஒரு பொண்ணு இருக்காங்க. மெடிக்கல் காலேஜ் வரப்போதில்ல, அதுல என்னோட பொண்ணுக்கு ஒரு சீட் ஏற்பாடு பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் ரொம்ப நல்லா விளையாடுவாங்க. இவதான் ஸ்போர்ட்ஸ் நல்லா விளையாடுவாங்க, ஸ்போர்ட்ஸ் கோட்டால ஏற்பாடு பண்ணிடலாம், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி அனுப்போ சொல்லிட்டு போறாரு. அனுப்பு வார்த்தையில சொல்றவர் கிடையாது, அதை பண்றவரு. இதுக்கு முன்னாடி இந்த ஃபேமிலிக்கு நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணிருப்பாரு. அதை பத்தி எல்லாம் அம்மா தான் பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் அனுப்போட அண்ணன் தான் ஏசிபி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அரசியல் வேணான்னு எத்தனையோ வாட்டி அவன் கிட்ட சொல்லிட்டேன், அவன் கேட்காம இருந்தான், இப்ப இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா சொல்லிட்டாரு. இப்ப ஏசிபி இருக்கார்ல, உங்க தம்பிக்கு யாராவது எதிரிங்கன்னு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. என் தம்பி எல்லார்கிட்டயும் நல்லா பேசுவான், எதிர்கட்சியை சேர்ந்தவங்க கூட அவனை எதிரியா பார்க்க மாட்டாங்க, நல்ல விதமா தான் பேசுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது எப்படி கொல்லப்பட்டிருப்பாரு அப்படின்ற மாதிரி ஏசிபியும் யோசிக்கிறாரு. அனுப் இறந்து போய் முழுசா 2 நாள் முடிய போகுது. இருந்தாலும் போலீஸ் இன்னும் குற்றவாளியை கண்டுபிடிக்கல. அதனால அனுப்பு கட்சியை சேர்ந்தவங்க பெரிய லெவல்ல போராட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஏசிபியும் கவனிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு தீப்தியை காட்டுறாங்க. தீப்திக்கு இப்போ குழந்தைய பிறந்துருது. இன்னும் கூட அவர் வராம தான் இருக்காரு. அப்படியே கட் பண்ணி ரமேஷை காட்டுறாங்க. ஒரு ஹோட்டல் ரூம்ல தூங்கிட்டு இருக்காரு. திடீர்னு ஏதோ கெட்ட கனவு வருது போல, ஷாக் ஆன மாதிரி முழிச்சிடுறாரு. இப்ப பதட்டமா தண்ணியை குடிக்கிறாரு. எதுக்காக இப்படி பதட்டப்படுறாருன்னு தெரியல. அப்படியே கட் பண்ணி அனுப் இறந்து போன ஹோட்டல்ல நமக்கு காட்டுறாங்க. அனுப் இருந்த ரூமுக்கு பக்கத்து ரூம்ல எல்லாம் யாரெல்லாம் இருந்திருக்காங்கன்ற மாதிரி செக் பண்றாங்க. அவங்க எல்லாருமே இப்போதைக்கு காலி பண்ணிருக்காங்க. காலி பண்ணாலும் அந்த ரூமை செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி செக் பண்றாங்க. சில பேப்பர்ஸ் எல்லாம் கிடைக்குது. அந்த பேப்பர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. திரும்பி ஒரு பிளாஷ்பேக் நமக்கு காட்டுறாங்க. லட்சுமியோட பொண்ணுக்கு பர்த்டேவா இருக்கும். லட்சுமி ஷாப்பிங் எல்லாம் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வராங்க. அப்ப பொண்ணு இருக்கால, உங்க பாய் ஃப்ரெண்டு தான் இந்த கிஃப்ட்டை தந்தாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. பாய் ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. பார்த்தா இந்த இடத்துக்கு அனுப் தான் வந்திருப்பாரு. இவங்க ரெண்டு பேருமே காலேஜ் டைம்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, அதனால தான் பொண்ணு அந்த மாதிரி மீன் பண்ணிருக்கா. என் பர்த்டேக்கு எல்லாரையும் கூப்பிட போறேன் அப்படின்ற மாதிரி வேகமா கிளம்புறா. இப்ப நவாஸ் இருக்காரு பாத்தீங்களா, அவர் எடுத்த ஆடை காட்டுறாரு. ஆக்சுவலா ஆட் எடுக்கிறது தான் நவாஸோட வேலையா இருக்கும். சீக்கிரமே நவாஸ் வேற ஒரு ஆட் எடுக்க போறாரு. அந்த ஆட் விஷயமா உன் ஊருக்கு தான் வரணும், நீ தான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் நவாஸ் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு இவர் இருக்கார்ல, எனக்கு கமிஷன் பார்த்து பண்ணு, நான் ஹெல்ப்லாம் பண்றேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கிண்டலா சொல்லிட்டு இருக்காரு. இப்ப பக்கத்து வீட்ல இருந்து ஜாஸ்மின் அப்படின்றவங்க ஒரு சின்ன பையனை கூட்டு வந்திருக்காங்க. இந்த ஜாஸ்மினை தான் ஸ்டார்டிங்ல காமிச்சிருப்பாங்க. பக்கத்து வீட்ல தான் அக்காவோட ஃபேமிலி கூட சேர்ந்து தங்கி இருக்கா அப்படின்ற மாதிரி லட்சுமி தான் ஜாஸ்மினை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பொண்ணு இருக்கால, இவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்றா. அதனால எல்லாருமே சத்தமா சிரிக்கிறாங்க. இப்ப பர்த்டே செலிப்ரேஷன்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. அந்த ஜாஸ்மினுக்கு அனுப்ப பிடிச்சிருக்கு. அனுப்பியே பார்த்துட்டு இருக்காங்க. அனுப்புக்கும் அவங்கள பிடிச்சிருக்கு. அதனால அவங்கள ஸ்மைல் பண்ணிக்கிட்டே பார்த்துட்டு இருக்காரு. இந்த இடத்துல ஒரு பிளாஷ்பேக் நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா காலேஜ் டைம்ல அனுப்பும் லட்சுமியும் சேர்ந்த மாதிரி தான் நிறைய டிராமால எல்லாம் நடிச்சிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. அதே காலேஜ்ல வேற டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவரா தான் நவாஸ் இருப்பாரு. நவாஸ்க்கு லட்சுமியை பிடிச்சிருக்கும், ப்ரொபோஸ் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் அவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணி கல்யாணம் எல்லாம் பண்ணிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே லட்சுமி தான் ஜாஸ்மின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் எங்க போனாலும் சரி, இவங்க 4 பேருமே சேர்ந்த மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க. அனுப்பும் ஜாஸ்மினும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இது எல்லாத்தையும் நவாஸ் தான் ஏசிபி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஏசிபியும் டிராமா ட்ரூப்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அவங்களுக்கும் அனுப்புக்கும் ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அனுப்புக்கு யாரு கூடயுமே பிரச்சனை இல்ல, அனுப்ப கொல்றதுக்கு யாருக்குமே மோட்டிவ் இல்ல அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. மோட்டிவ் இருக்கா இல்லையான்றதை நீங்க சொல்லாதீங்க, நான் பாத்துக்கிறேன். மோட்டிவ் இல்லாம தான் அவ்வளவு கொடூரமா அவர் கொல்லப்பட்டிருக்காரா அப்படின்ற மாதிரிலாம் இவர் கொஞ்சம் கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. இதனால நவாஸ் இருக்கார்ல, நான் வரேன் சார் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஆடுக்கு உன்னோட ஹெல்ப் வேணும் அப்படின்ற மாதிரி அனுப்பு கிட்ட சொன்னார் பாத்தீங்களா, அந்த ஆட் என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஏசிபி கேக்குறாரு. இல்ல சார், அந்த ஆட் பண்ண வேணாம், நான் கைவிட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி நவாஸ் சொல்றாரு. இவரும் சரின்ற மாதிரி கேட்டுக்கிறாரு. இப்ப ஏசிபி அவரோட டீம் கிட்ட பேசுறாரு. யாராவது காணாம போன மாதிரி மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் வந்தா உடனே என் பார்வைக்கு கொண்டு வாங்க, வேற சஸ்பீஷியஸா ஏதாவது தெரிய வந்தாலும் கொண்டு வாங்கன்னு சொல்றாரு. ஆட்களும் சரி அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. ஜாஸ்மினும் திரும்பி அவங்க ஊருக்கே போலான்ற மாதிரி முடிவு எடுத்துறாங்க. இங்க நாங்கெல்லாம் இருக்கோம்ல, எங்களுக்காக இங்க இரு அப்படின்ற மாதிரி சொல்லி பாக்குறாங்க. ஆனா ஜாஸ்மின் என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருந்தா அவரோட ஞாபகம் தான் வரும், அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
இப்ப பஸ்ல டிராவல் பண்ணும்போது கூட அவரை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. லைட்டா இந்த இடத்துல ஃபீல் பண்ணி அழலாம் ஆரம்பிக்கிறாங்க. இப்ப தீப்தி இருக்காங்க பாத்தீங்களா, குழந்தைய தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வேலைக்காரி என்ன கேக்குறாங்கன்னா, இன்னுமா உன்னோட ஹஸ்பண்ட் வரலன்னு கேக்குறாங்க. இவங்க என்ன ஹஸ்பண்ட் இன்னும் வராம இருக்காருன்னு யோசிக்கிறாங்க. ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி பார்க்கலான்னு கால் ட்ரை பண்றாங்க. சுவிட்ச் ஆஃப்னு வருது. சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு என்ன பண்றாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் இருக்காரு பாத்தீங்களா, வேற ஊருக்கு இப்ப ட்ரெயின்ல டிராவல் பண்றாரு. ஒவ்வொரு ஊரா மாறி மாறி போயிட்டு இருக்காருன்னு நமக்கு காட்டுறாங்க. இந்த இடத்துல தான் ரமேஷும் ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாரு. ரமேஷை பொறுத்த வரைக்கும் ஒரு பைக் ஷோரூம்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஒரு குறிப்பிட்ட டார்கெட் இருக்கும் பாத்தீங்களா, அந்த டார்கெட்டை இவர் ரீச் பண்ணிருக்க மாட்டாரு. கண்டிப்பா டார்கெட்டை ரீச் பண்ணும், அப்படி இல்லைன்னா வேலை போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் மேனேஜர் இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி ஒரு ஹாஸ்பிட்டல காட்டுறாங்க. அனுப்போட அம்மா இங்க உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு பக்கத்துல தான் தீப்தி உட்காந்துருக்காங்க. தீப்தி இப்பதான் பிரெக்னன்ட் ஆயிருக்காங்கன்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதனால தான் டாக்டரை பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே பேசி கொஞ்சம் க்ளோஸ் ஆயிடுறாங்க. அனுப்பா அம்மாக்கு மாத்திரலாம் வாங்குறதுக்காக போயிட்டு இருக்காரு. அப்பதான் ரமேஷ் எதிர வராரு. இந்த இடத்துக்கு எப்படி போகணும்னு கேக்குறாரு. அனுப் தான் இந்த வழியா போகணும் அப்படின்ற மாதிரி இவருக்கு வழியெல்லாம் காமிச்சிருப்பாரு. இப்ப ரமேஷா அந்த இடத்துக்கு வந்து ஒய்ஃபை பாக்குறாரு. ஒய்ஃப் பிரெக்னன்டா இருக்கிறத பத்தி சொல்றாங்க. அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் காசு அதிகமா தேவைப்பட்டது, இந்த அம்மா தான் தந்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவர் இருக்கார்ல, தேங்க்யூன்னு சொல்லி அவங்க கிட்ட காசெல்லாம் தந்துடுறாரு. ரமேஷை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட கடன் பிரச்சனை இருக்கு. அதை பத்தி எல்லாம் தீப்தி கிட்ட சொல்லியிருக்க மாட்டாரு. தீப்தியை பொறுத்த வரைக்கும் பணக்கார பொண்ணா இருப்பாங்க. வீட்டை எதிர்த்து தான் இவரை கல்யாணம் பண்ணிருப்பாங்க. சொன்னா ரொம்ப கஷ்டப்படுவா, சொல்லாம நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்பதான் யாரோ கதவை தட்டுறாங்க. திறந்து பார்த்தா பேங்க் ஆட்கள் தான் வந்திருக்காங்க. இவர் கடனை ரொம்ப நாளா கட்டல, அதனால தான் வீட்டுக்கே வந்திருக்காங்க. இங்கெல்லாம் வராதீங்க, நான் சீக்கிரமா கடனை கட்டிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. கீழே தான் கார்ல மேனேஜர் வெயிட் பண்றாரு. நான் சீக்கிரமா கட்டிடுறேன்னு மேனேஜர் கிட்ட சொல்றாரு. அதனால மேனேஜரும் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. கதை திரும்பி பிரசன்ட்டுக்கு வந்துருது. ஏசிபி இருக்காரு பாத்தீங்களா, ஜோஸ பாக்குறதுக்காக வராரு. அதாவது அனுப்புக்குரிய ஒருத்தர் இருப்பாரு பாத்தீங்களா, அவரை பார்த்து பேசுறதுக்காக தான் வந்திருக்காரு. சீனியரிட்டி அடிப்படையில இவருக்கு தான் அந்த செக்ரட்டரி போஸ்ட் கிடைச்சிருக்கணும். ஆனா இவருக்கு கிடைக்காம அனுப்புக்கு கிடைச்சிருக்கு. இதனால உங்களுக்கு ஏதாவது கோவமான்னு கேக்குறாரு. அனுப்பு என்னை விட சுறுசுறுப்பா வேலை பார்ப்பான், அதனால தான் போஸ்டிங் அவனுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. இல்ல எனக்கு எந்த கோவமும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அனுப்பு பேசுறத எல்லாருமே பொதுவா ரசிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. மெடிக்கல் காலேஜ் ஓபன் பண்ண போறதா சொன்னாங்க பாத்தீங்களா, அதை ஓபன் பண்ணிடுவாங்க. அந்த இடத்துலயும் அனுப்பு தான் பேசிட்டு இருக்காரு. அனுப்பு பேசுறத எல்லாருமே ரசிச்சுலாம் இந்த இடத்துல கேட்டுட்டு இருக்காங்க. இதுல கலந்துக்கிறதுக்காக கட்சி ஆட்களும் கொஞ்சம் பேர் வந்திருப்பாங்க. இப்ப ஓனரும் அனுப்பை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. உங்களை பத்தி எல்லாருமே சொன்னாங்க, எந்த பிரச்சனையும் வராம நீங்க தான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டாரு. நான் இருக்கேன்ல சார், பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அனுப்பும் சொல்றாரு. அந்த மெடிக்கல் காலேஜ்ல ஸ்போர்ட்ஸ் கோட்டான்ற அடிப்படையில 5 பேருக்கு ஃபீஸே இல்லாம தான் அவங்க சீட்டு தரணும். ஆனா அவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அந்த 5 சீட்டை பணக்கார பசங்களுக்கு வித்திருக்காங்கன்னு தெரிய வருது. இத பத்தி எல்லாருமே அனுப்போட பார்வைக்கு கொண்டு வராங்க. கவலைப்படாதீங்க, இந்த விஷயத்தை நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அனுப்பு சொல்றாரு. நேரா இப்ப காலேஜ்ல வந்து அங்க இருக்கவங்க கிட்ட பேசி பாக்குறாரு. ஆனா அவங்க சரியாவே பதில் சொல்ல மாட்டாங்க. இந்த விஷயத்தை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும், நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அனுப்பு இங்க இருந்து கிளம்புறாரு. அதுக்கப்புறம் அனுப்பு இருக்காரு பாத்தீங்களா, அந்த 5 பசங்களும் படிக்கூடாது அப்படின்ற மாதிரி நிக்கவே வச்சிருப்பாரு. இத பத்தி எல்லாம் ஜோஸ் தான் சொல்லிட்டு இருக்காரு. அந்த 5 பேரோட தகவல் வேணும்னு ஏசிபி கேக்குறாரு. இவரும் தகவல் எல்லாத்தையுமே ஏசிபி கிட்ட தந்து விட்டுறாரு. அந்த 5 பேர்ல ஒரு பையன் பிளேபேக் சிங்கர் மாதிரி பாடிட்டு இருக்கான். பாடி முடிச்சுட்டா பேசுவோன்ற மாதிரி ஏசிபி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அந்த பையனும் பாடி முடிச்சுட்டு வந்துடுறான். அதாவது படிப்பை ஹீரோ கெடுத்துட்டார்ல, ஒருவேளை இவங்க கோவப்பட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஏசிபி யோசிக்கிறாரு. உனக்கு அனுப்ப தெரியுமா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல கேக்குறாரு. இந்த பையன் காசு கொடுத்து அந்த காலேஜ்ல சேர்ந்திருக்கான்ல, அதனால பசங்க எப்பவுமே இந்த பையனை கெலாட்டா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி சமயத்துல தான் அனுப்பும் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. அப்பதான் அந்த 5 பேர்ல இந்த பையனும் ஒருத்தன் அப்படின்ற மாதிரி அனுப்பு கிட்ட சொல்றாங்க. ஓஹோ, இவனும் ஒருத்தனா அப்படின்ற மாதிரி அனுப்பும் கவனிச்சுக்கிட்டே கிளம்புறாரு. அந்த 5 பசங்களுக்கும் மியூசிக்ல தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். மாடியில அவங்க மியூசிக் பிராக்டிஸ்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அனுப்பும் அந்த இடத்துக்கு வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இது நியாயமா வேற 5 பேருக்கு போக வேண்டியது, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்குமே இந்த படிப்புல சுத்தமா விருப்பம் கிடையாது. பேரண்ட்ஸ் தான் இந்த மாதிரி காசு கொடுத்து எங்களை சேர்த்திருக்காங்க. நாங்களே இதை விட்டு போலாம் தான் நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. மியூசிக்ல இவங்க அடுத்த லெவலுக்கு போறதுக்கான ஹெல்ப் எல்லாம் அனுப்பு பண்றதா சொல்றாரு. அதனால இவங்க 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் பில்ட் ஆகுது. இத பத்தி எல்லாம் இந்த பையன் சொல்லிட்டு இருக்கான். அனுப்பு பிரச்சனை பண்ணி நம்ம படிப்பு பயிற்சின்ற மாதிரி இந்த பசங்க கோவப்பட்டு பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கான்ற மாதிரி தான் ஏசிபி யோசிச்சிருப்பாரு. ஆனா இவன் சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்படி இருக்க வாய்ப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கிறாரு. ரமேஷ் ஊருக்கு போறேன்னு சொல்லி 1 வாரம் ஆயிருக்கும். கால் பண்ணாலும் எடுக்க மாட்டாருல, அதனால தீப்தி ரொம்ப பயந்துடுறாங்க. என்னோட ஹஸ்பண்ட காணோம் அப்படின்ற மாதிரி ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துடுறாங்க. இப்ப இவரும் எல்லா டீடைலையும் கேட்டு வாங்கிக்கிறாரு. மிஸ்ஸிங் கேஸ்லாம் வந்தா என்கிட்ட கொண்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி ஏசிபி சொன்னார் பாத்தீங்களா, அதனால இவரோட பார்வைக்கு கொண்டு வந்துடுறாங்க. இவரும் அந்த பேரெல்லாம் கவனிக்கிறாரு. அந்த பேரை பார்க்கும்போது இவருக்கு வேற ஏதோ ஒண்ணு தோணுது. அந்த ஹோட்டல்ல இருந்து சில பேப்பர் எடுத்தீங்கல்ல, அதை காட்டுங்கன்ற மாதிரி வாங்குறாரு. அந்த பேப்பரை செக் பண்ணும்போது அதுல ரமேஷ்ன்ற மாதிரி பேர் இருக்கு. அது பேங்க் சம்பந்தப்பட்ட பேப்பரா தான் இருக்கும். அனுப்பு கொல்லப்படும் போது நைட்டு நேரம் இவன் தான் எதிர தங்கியிருக்கான் போல, இப்ப மிஸ் ஆகுறான் அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு.
முதல்ல அந்த ஹோட்டலுக்கு போய் இதை கன்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஏசிபி அந்த ஹோட்டலுக்கு வந்துடுறாரு. இந்த நபர் தான் இன்னைக்கு எதிர் ரூம்ல ஸ்டே பண்ணியிருந்தானா பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பார்த்த இந்த பையனும் இவர் தான் ஸ்டே பண்ணியிருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அப்ப ரெஜிஸ்டரை செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவங்க செக் பண்றாங்க. ஆனா ரெஜிஸ்டர்ல ரமேஷ்னு பேர் எழுதாம வேற ஏதோ எழுதியிருக்காரு. அவர் ஃபேக்கான அட்ரஸ் கொடுத்திருக்காருன்னு இவங்களுக்கு தெரிய வருது. ஃபேக் அட்ரஸ் கொடுத்ததுனால ரமேஷ் தான் இந்த கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஏசிபி யோசிக்கிறாரு. ரமேஷ்க்கு பேங்க்ல ஏகப்பட்ட கடன் இருக்கு. இத பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. நான் சொல்ற மாதிரி போய் ஒரு எம்ப்ளாயி கிட்ட பேசுங்க, அந்த எம்ப்ளாயி என்ன வந்து பாக்குற மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேபிட்டல் அப்படின்ற பேங்க்குக்கு இந்த அசிஸ்டன்ட்டும் வந்துடுறாரு. நார்மல் கெட்டப்ல தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அங்க இருக்க ஒரு எம்ப்ளாயி கிட்ட நிறைய பேசுறாரு. எங்க பாஸ போய் பாருங்க, எங்க பாஸ் பெரிய லெவல்ல காசை இன்வெஸ்ட் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப ஏசிபியா சைபர் போலீஸை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. அனுப்போட சோசியல் மீடியாவை செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவங்களும் அக்கௌண்ட்டுக்குள்ள போயிடுறாங்க. அந்த அக்கௌண்ட்டுக்குள்ள கடைசியா காம்ரேட் அப்படின்ற அக்கௌண்ட் கூட தானே பேசினாரு. அதெல்லாம் இவங்க கவனிச்சுக்கிறாங்க. இந்த காம்ரேட் ஐடி யாரோடது அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஏசிபி யோசிக்கிறாரு. நவாஸ் மியூச்சுவல் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி காட்டுது. நவாஸ் கிட்ட கேட்டா தெரிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. இப்ப நேரா நவாஸை பாக்குறதுக்காக வராரு. அந்த ஐடியில இருக்கிறது யாருன்னு கேக்குறாரு. அந்த ஐடியில இருக்கிறது யாருன்னு எனக்கு தெரியாது, ரேண்டமா ரெக்வஸ்ட் வந்தது, நான் அக்செப்ட் பண்ணேன், மத்தபடி யாரு என்னன்னா எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் ஏசிபியை பாக்குறதுக்காக அந்த எம்ப்ளாய் வந்திருக்காரு. வந்த எம்ப்ளாயும் எவ்வளவு சார் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஏசிபி என்ன சொல்றாருன்னா, என்கிட்ட ஏகப்பட்ட பிளாக் மணி இருக்கு, உங்களோட பேங்க்ல சில அக்கௌண்ட் யூஸ் பண்ணாம இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி 2-3 அக்கௌண்ட் தந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ரமேஷ்னு ஒரு அக்கௌண்ட் பெருசா யூஸ் பண்ண மாதிரி தெரியல, அந்த அக்கௌண்டோட டீடைல்லாம் மொத்தமா தந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த எம்ப்ளாயும் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. சரி சார் பண்றன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இதெல்லாம் நவாஸும் கவனிச்சுட்டு தானே இருக்காரு. இந்த பேங்கை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி ஏசிபி கேட்கிறாரு. தெரியும்ன்ற மாதிரி நவாஸ் ஒரு பிளாஷ்பேக்க சொல்றாரு. நவாஸும் அனுப்ப பார்த்து பேசணுன்றதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாரு. அனுப்ப என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஒரு ஆட் எடுக்கணும்னு சொன்ன பத்தியா, அந்த ஆடை ஒரு பேங்குக்காக தான் நான் எடுக்க போறேன், ஒரு பேங்க்கும் ஒரு பிசினஸ் மேனும் சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல தான் ஒரு ரெசார்ட்டை கொண்டு வர போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன சொல்ற, அந்த இடத்துல மக்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அனுப்ப சொல்லிட்டாரு. என்னால இந்த விஷயத்த பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அந்த இடத்த மட்டும் சுத்தி கட்டு போதும் அப்படின்ற மாதிரி நவாஸ் சொல்லியிருப்பாரு. இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி அந்த பகுதியெல்லாம் போட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க பார்த்தா ஏகப்பட்ட மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மக்கள் எல்லாருமே ரொம்ப ஸ்வீட்டா நடந்துக்கிறாங்க. இதனால நவாஸ்க்கும் கொஞ்சம் கொஞ்சமா மனசெல்லாம் மாற ஆரம்பிக்குது. இப்ப கடைசியா என்ன சொல்றாருன்னா, நான் இந்த ப்ராஜெக்ட பண்ண போது இல்ல, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு சொல்லிட போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நல்ல முடிவை எடுத்திருக்க அப்படின்ற மாதிரி அனுப்பும் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அனுப் கட்சியில ஒரு பெரியவர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த பெரியவரை பார்த்து பேசுறதுக்காக தான் ஏசிபி வந்திருக்காரு. அனுப்பு ஒரு முக்கியமான மீட்டிங் அட்டென்ட் பண்ணாம இந்த பெரியவர் கூட எங்கேயோ கிளம்பி போயிருப்பாரு. அப்படி எங்க கிளம்பி போனாரு அப்படின்ற மாதிரி தான் இவர் கேட்கிறாரு. இந்த பெரியவரும் என்ன நடந்தது அப்படின்றத இங்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு முக்கியமான மீட்டிங்கான ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கு. அப்பதான் அனுப்புக்கு போன் கால் வருது. பேசி முடிச்சவர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு இடத்துக்கு போகணுன்ற மாதிரி இந்த பெரியவரை பைக்ல கூப்பிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அனுப் கூட ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணு சேர்ந்து நச்ச மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, அவங்க இந்த ஊரை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. அந்த பொண்ணு கிட்ட நிறைய பேர் கெலாட்டெல்லாம் பண்ணிருப்பாங்க. அந்த தகவல் எல்லாம் தெரிஞ்சுதான் அனுப் அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இப்ப பிரச்சனை ஆகுறதுனால போலீஸ் எல்லாம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அனுப்ப இதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி அந்த பசங்களை அனுப்பி விட்டுருப்பாரு. இதனால தான் இவங்க அந்த ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ண முடியாம போயிருக்கோம். அந்த பசங்க ஏதாவது பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு ஏசிபி கேட்கிறாரு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி இந்த பெரியவர் சொல்லிட்டாரு. அப்ப என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஏசிபி கேட்கிறாரு. இந்த மாதிரி சாதாரண விஷயத்துக்காக இந்த கொலை நடந்திருக்க வாய்ப்பு இல்ல, ஒரு பெரிய பொலிட்டிக்கல் காரணத்துக்காக தான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இந்த பெரியவரும் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இங்க ரெசார்ட் வரப்போகுது அப்படின்ற மாதிரி நவாஸ் சொன்னாரு பாத்தீங்களா, அந்த தகவல் முறைப்படி வந்துரும். அதாவது மக்களை ஏமாத்தி அங்க கட்டலான்ற மாதிரி சில வேலை எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. இது உங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருது. இந்த விஷயத்தை நடக்க விடக்கூடாது, ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி அனுப்பு சொல்றாரு. அதுக்கு முதல்ல அங்க இருக்க மக்கள் கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னு புரிஞ்சுக்கிறாரு. இந்த இடத்த உங்க கிட்ட இருந்து புடுங்கிறதுக்கு பாக்குறாங்க, நாங்க எதிர்த்து ஃபைட் பண்ண போறோம், நீங்க சைன் போடுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அனுப்ப நம்பர்னால அவங்க எல்லாருமே சைன் எல்லாம் போட்டு தந்துடுறாங்க. அனுப்ப அந்த சைன் எல்லாம் ஆர்டிஓ கிட்ட கொடுத்தான், இதனால பிரச்சனை வந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் இந்த பெரியவர் சொல்லிட்டாரு. இதனால ஏசிபி இருக்காரு பாத்தீங்களா, ஆர்டிஓ ஆபீசரா பாக்குறதுக்காக வந்துடுறாரு. இந்த ஆபீசர் லேடியோட பேரு ஆனா அப்படின்றது. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அனுப்பு சொன்னதுல நியாயம் இருந்ததா நான் நினைச்சேன், ஆனா என்னால எதுவுமே பண்ண முடியாது, எனக்கு மேல இருக்க ஆபீசர் தான் பண்ணும், அவர்கிட்ட நான் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன், ஆனா ஒரு வாரமா எதுவுமே பண்ணாம தான் வச்சிருக்காருன்னு சொல்றாங்க. ஒரு வாரமா எதுவுமே பண்ணாம வச்சிருக்காருன்னு சொல்றீங்க, அவர் வேலை போயிருக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. ஒருவேளை அவர் வேலை போனார்னா அவருக்கு மேல யாரை பார்க்கணுமோ பார்த்து இந்த விஷயத்த மூவ் பண்ணுவேன், மக்களுக்கு எதிராக இந்த விஷயத்த நடக்க விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதனால ஏசிபியும் சிரிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறாரு. மூவ் பண்ணாம இருக்காரு பாத்தீங்களா, அந்த நபர் ஒரு வாரத்துக்கு மேல ஆபீஸ்க்கு போகாம தான் இருக்காரு. இப்ப வீட்டுல நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காரு. இவர் வேணும்ட்டே தான் இப்படி பண்றாருன்னு புரிஞ்சுக்கிட்டு ஏசிபியும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. யார் சொல்லி இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கு மரியாதையா சொல்லு அப்படின்ற மாதிரி மிரட்டுற மாதிரி பேசிட்டு இருக்காரு.
ஒரு ஸ்டேஜ்ல அந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்றத சொல்லிடுறாரு. ஒரு பிசினஸ் மேன் தான் இந்த பேங்க் கூட சேர்ந்த மாதிரி இந்த ரெசார்ட்டை கொண்டு வரதுக்கு ட்ரை எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த பேங்கோட மேனேஜர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் இந்த ஆபீசருக்கு காசெல்லாம் கொடுத்து கரெக்ட் பண்ணிருப்பாரு. இப்ப பேங்க் மேனேஜரும் பாஸும் சேர்ந்த மாதிரி அந்த பிசினஸ் மேன் கிட்ட நல்லபடியா எல்லாமே முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அந்த பிசினஸ் மேன் யாருன்னு நமக்கு காட்ட மாட்டாங்க. இப்ப ஏசிபி இருக்காரு பாத்தீங்களா, திரும்பி ஆனாவை மீட் பண்ணி பேசுறதுக்காக வந்துடுறாரு. அனுப் கடைசியா காம்ரேட் அப்படின்ற அக்கவுண்ட் கூட பேசினதை இவர் கவனிச்சிருப்பார்ல, அந்த சாட் எல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த காம்ரேடே நீங்களா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், உண்மையான்னு கேக்குறாரு. ஆமா, அந்த காம்ரேடு நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்களுமே அனுப்போட கட்சி ஆதரவாளரா இருப்பாங்க, அதனால தான் இந்த விஷயத்தை பண்ணணும்னு நினைச்சிருப்பாங்க. இப்ப ஏசிபி இருக்கார்ல, அன்னைக்கு என்ன நடந்தது, உங்ககிட்ட என்னெல்லாம் பேசினாரு, கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவங்க சாட்ல மட்டும் இல்ல, நார்மலாவும் பேசிப்பாங்க. அப்படி பேசிக்கும் போது அவர் சொன்ன விஷயத்தை தான் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த நாள் காலையில இருக்காரு பாத்தீங்களா, அவர் நேரா ஜாஸ்மினை பாக்குறதுக்காக ஒரு இடத்துக்கு வராரு. ஜாஸ்மின் ஒரு கேலரியை தான் நத்துறாங்க போல. அங்கெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி நிறைய இடத்த சுத்தி பாக்குறாங்க. இதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு அழகா காமிச்சிட்டு இருக்காங்க. ஈவினிங் இவருக்கு டிராமா இருக்கும், அதை பண்றதுக்காக இவரும் கிளம்பிடுறாரு. ரமேஷோட பேங்க் அக்கௌண்ட்டை பத்தி முழுசா எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு பாத்தீங்களா, அதனால அந்த பேங்க் எம்ப்ளாயும் எல்லா டீடைலையும் கொண்டு வந்து இவர்கிட்ட தந்துடுறாரு. அதை இவரும் நல்லா செக் பண்ணி பாக்குறாரு. அப்பதான் ரமேஷ்க்கு ஏகப்பட்ட கடன்லாம் இருந்திருக்குன்னு தெரிய வருது. ஆனா அந்த கடன் எல்லாத்தையும் ஒரே நாள்ல கிளியர் பண்ணிருக்காங்க. அது எப்படி பாசிபிள்? அப்ப ரமேஷ்னால உங்களுக்கு என்ன ஆதாயம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ரமேஷை முதல்ல கண்டுபிடிக்கணும், இந்த போட்டோ வச்சு அவனை எல்லா இடத்துலயும் தேடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப எல்லா இடத்துலயும் இவரை பார்த்தா தகவலை சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் விளம்பரம் பண்றாங்க. இந்த பேங்க் மேனேஜர் கிட்ட ஓனர் கிட்ட விளக்கம் கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஏசிபி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப விளக்கம்லாம் கேட்கறாரு. இவங்களால ப்ராப்பரா எந்த விளக்கமும் சொல்ல முடியல, திருன்னு முடிச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இவங்க தப்பு பண்ணிருக்காங்கன்னு இவர் புரிஞ்சுக்கிறாரு. உங்ககிட்ட விசாரணை பண்ணோம், எல்லாருமே ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு சொல்லிட்டாரு. முதல்ல அடம்லாம் பிடிக்கிறாங்க. அதை மீறி ஹீரோ என்ன பண்றாருன்னா ஸ்டேஷனுக்கு எல்லாரையும் கூட்டு வந்து உட்கார வச்சிடுறாரு. ஏசிபி உங்க கூட பேசிட்டு இருக்க எல்லா விஷயத்தையும் வீடியோ மாதிரி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஒழுங்கா என்ன பண்ணீங்கன்றத ஒத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. இந்த இடத்துல இவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ரமேஷ் ஏற்கனவே பெட்டி கேஸ் எல்லாம் பண்ணிருக்கிறது உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். இப்ப மேனேஜரும் ரமேஷை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. உங்க எல்லா கடனையும் நாங்களே கிளியர் பண்ணிடுறோம், அதுக்கு பதிலா எங்களுக்காக ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்றாங்க. என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி ரமேஷ் கேட்கறாரு. எங்களுக்காக ஒரு நபரை கொலை பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற ரமேஷ் பயங்கரமா இந்த இடத்துல ஷாக் ஆயிடுறாரு. அதெல்லாம் என்னால முடியாது சார் அப்படின்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஆனா கொஞ்ச நாள்லயே ரமேஷ் இந்த விஷயத்த பண்றேன் அப்படின்ற மாதிரி இவருக்கு கால் பண்ணி சொல்லியிருப்பாரு. அப்படி வா வலிக்கு அப்படின்ற மாதிரி இந்த மேனேஜர் சொல்றாரு. இப்ப நேர்ல ரமேஷை மீட் பண்றாரு. இவனை தான் கொலை பண்ணோம், நல்லா ஃபாலோ பண்ணி பக்காவா கதைய முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இது எல்லாத்தையும் ஏசிபி சீனியர் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. சீனியர் என்ன சொல்றாருன்னா, இந்த எம்ப்ளாயிங்களுக்கு எல்லாம் பெருசா தண்டனை வாங்கி தர முடியாது, ரமேஷை தான் நம்ம தண்டிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சார், சொல்ல போனா ரமேஷும் பாதிக்கப்பட்டவன் தான் சார். அவனை தாண்டி இதுல ஒரு பிசினஸ் மேன் சம்பந்தப்பட்டிருக்காரு, அவருக்கு எப்படியாவது தண்டனை வாங்கி தரணும் அப்படின்ற மாதிரிலாம் இவரும் சொல்லிட்டு இருக்காரு. சரி, சீக்கிரம் இதுக்கு பின்னாடி இருக்க பிசினஸ் மேன் யாருன்னு கண்டுபிடி அப்படின்ற மாதிரி சீனியரும் சொல்லிட்டாரு. இந்த இடத்துல ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இவர் ஜாஸ்மின் கூட சேர்ந்து நிறைய இடத்த சுத்தி பார்த்தாரு பாத்தீங்களா, அந்த டைம் ரமேஷ் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருந்திருப்பாரு. நவாஸ் நைட்டு நேரம் ஹோட்டல்ல விட்டு போயிருப்பாரு. அதே ஹோட்டல்ல தான் ரமேஷும் ரூம் எடுத்திருப்பாரு. அவருக்கு எதிர் ரூம் தான் எடுத்திருப்பாரு. இப்ப கத்தியெல்லாம் எடுத்து மறைச்சு வச்சிடுறாரு. இப்ப நைட்டு நேரம் அனுப்போட ரூம் கதவை தட்டுறாரு. அனுப்பும் என்ன விஷயம்னு கேட்கிறாரு. உங்க டிராமாவோட பெரிய ஃபேன் சார், அதனால தான் பேசுறதுக்காக வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் பொய்யா சொல்லிட்டாரு. அனுப்ப உள்ள வாங்கன்னு கூட்டு போறாரு. இதுதான் கேப்ன்ற மாதிரி இவர் கத்தியால குத்தி சாவடிச்சிருவாரு. இப்ப போலீஸ் ரமேஷை வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. ரமேஷ் ஒரு பஸ் ஸ்டாப்ல தான் உட்காந்து இருக்காரு. ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாரு. தீப்தியோட அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களை பார்த்து பேசுறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காரு. கொஞ்ச நாள் நம்ம வீட்டுக்கு வாமா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. இவங்களுமே அண்ணன் கூப்பிடுறதுனால போனோம்னு நினைக்கிறாங்க. நான் வேணா போயிட்டு வரவா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. போனா ஃபேமிலியை கண்ட்ரோல் பண்ணி வச்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அதெல்லாம் ஒண்ணும் நீ போக தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒய்ஃபு கிட்ட சொல்லிடுறாரு. எக்கேடாவது கெட்டு போ அப்படின்ற மாதிரி அண்ணனும் கிளம்பி போயிடுறாரு. நாளை பின்ன கடன் பிரச்சனை தெரிய வந்ததுன்னா இவங்க இன்னும் வருத்தப்படுவாங்கல்ல, அதுக்குள்ள இந்த கடன் பிரச்சனையை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அதனால தான் நான் இந்த விஷயத்த பண்றேன் அப்படின்ற மாதிரி ஏத்திருப்பாரு. இப்ப ரமேஷும் மனசு கேட்காம உங்களுக்கு கால் பண்ணும் அப்படின்ற மாதிரி கால் பண்ணிடுறாரு. இப்பதான் உங்களுக்கு கால் பண்ண தோணுச்சா, உங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சும் நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீ கவலைப்படாத, இன்னைக்கு நைட்டு உன்னை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வரேன்னு சொல்றாரு. இவங்களுக்கு மேல ஒரு பிசினஸ் மேன் இருக்காரு பாத்தீங்களா, அவர் நேரடியா இன்வால்வ் ஆயிருக்க மாட்டாரு. அதனால அவர் யாரு என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏசிபியும் கொஞ்சம் திணறிட்டு இருக்காரு. இவங்க கிட்ட எல்லாம் பயங்கரமா விசாரணை பண்றாரு. அது மூலியமா அந்த பிசினஸ் மேன் யாருன்றத ஒரு ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சிடுறாரு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு காலேஜ் ஓபன் பண்ணாரு பாத்தீங்களா, அவர் தான் இருப்பாரு. அவர் தான் நேரடியா இன்வால்வ் ஆக கூடாது, இந்த பேங்கை வச்சு எல்லா விஷயத்தையும் முடிச்சிடணும், அதே மாதிரி அனுப்பால பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு, அவன் கதையை முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரிலாம் பிளான் போட்டு தந்திருப்பாரு. இப்ப இது எல்லாத்தையும் இவங்க சொல்லிடுறாங்க. ஏசிபி அந்த பிசினஸ் மேனை தூக்கணும் அப்படின்ற மாதிரி நேரா அவர் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. அவர் இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல தான் இருக்காரு. உங்களை அரெஸ்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு.
ஆனா அந்த இடத்துக்கு வந்து டாக்டர் இருக்காரு பாத்தீங்களா, இவருக்கு நரம்பு தளர்ச்சி வந்திருக்கு, இவரை நீங்க எங்கேயும் கூட்டு போக முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. நான் ரிப்போர்ட்டை பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி ஏசிபியும் வாங்கி பார்த்துட்டு இருக்காரு. அப்படி பார்த்துட்டு இருக்கவரு கண்ணாடியில இவரை கவனிக்கிறாரு. இப்பெல்லாம் அந்த நபர் நார்மலா தான் இருக்காரு. சோ அவர் நடிக்கிறாருன்னு ஏசிபிக்கு புரியுது. வேணும்ட்டே ஒரு ஆயுதத்தால அவர் அடிக்கிற மாதிரி வராரு. ஆனா அவர் இருக்காரு பாத்தீங்களா, கையெல்லாம் சட்டுன்னு புடிச்சு தடுத்துடுறாரு. இப்ப மட்டும் எப்படி நரம்பெல்லாம் சரியா வேலை செய்யுது அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. இவர் ஏமாத்தி இருக்காருன்னு தெரியுதுல்ல, அதனால பிசினஸ் மேனை இந்த இடத்துல அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்பதான் இவரோட அசிஸ்டன்ட் பரபரப்பா வந்து ஒரு தகவலை சொல்லிட்டாரு. என்ன தகவல் சொல்லிட்டாருன்னு நமக்கு விஷுவலா காட்டுறாங்க. நைட்டு நேரம் ரமேஷ் இருக்காரு பாத்தீங்களா, ஒய்ஃபை பாக்குறதுக்காக வீட்டுக்கிட்ட வந்துடுறாரு. இப்ப கீழ இருந்தே பால்கனில இருக்க ஒய்ஃபை பாக்குறாரு. இவங்க 2 பேர் பார்த்துட்டு இருக்கும் போது நிறைய பேர் ரமேஷை சுத்து போடுறாங்க. சுத்து போட்ட எல்லாருமே போலீஸா தான் இருப்பாங்க. இத புரிஞ்சுக்கிட்ட ரமேஷ் இருக்கார்ல, தப்பிக்கணும்ன்றதுக்காக வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஓடி வந்துட்டு இருக்கும் போது குறுக்க ஒரு வண்டி வந்து ரமேஷை அடிச்சு தூக்கிடுது. அதனால ரமேஷ் ஸ்பாட்லயே இறந்து போயிடுவாரு. இப்ப ஏசிபி இருக்கார்ல, ரமேஷோட பாடியை வந்து பாக்குறாரு. கார்ப்பரேட் முதலாளிங்க அவங்களோட லாபத்துக்காக இந்த மாதிரி 2 பேரை பலிகடா மாத்திட்டாங்களே அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஏசிபியும் லைட்டா ஃபீல் பண்ணிட்டாரு. இங்க இருந்து கிளம்புற மாதிரி வெளியே நடந்து வராரு. அப்பதான் அந்த இடத்துல தீப்தி இருக்காங்கல்ல, குழந்தையோட சோகமா உட்காந்து இருக்காங்க. வண்டி எடுங்கன்னு சொல்லிட்டு ஆட்டோல கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இதை இவரும் சோகமா பாக்குறாரு. அதுக்கப்புறம் ஜீப் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இதோட இந்த படமும் முடியுது. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.